Hi friends, welcome to Salai Easy Max. இந்த வீடியோ கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஆர்பி போர்டில் 2025 இந்த அகாடமிக் இயர்க்கான ஆனுவல் பிளானர் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிஆர்பி வெப்சைட்ல நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தின ஒரு ஃபுல் டீடைல் தான் நம்ம இந்த வீடியோ கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல நமக்கு என்னென்ன எக்ஸாமினேஷன் இந்த ஆனுவல் பிளானர்ல வரப்போகுது, எந்தெந்த மந்த்ல ஒவ்வொரு எக்ஸாமினேஷனும் நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறாங்க, எவ்வளவு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எந்த மந்த் இந்த எக்ஸாமினேஷன்லாம் கண்டக்ட் பண்ண போறாங்க, இதை பத்தின ஒரு ஃபுல் டீடைல் தான் இந்த வீடியோ கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் நமக்கு டிஆர்பி வெப்சைட்ல அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு டிஆர்பி ஆனுவல் பிளானர் இந்த 2025க்கு எப்போ டிஆர்பி போர்டில் இருந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். ஸோ நமக்கு பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், அதே மாதிரி யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், செட் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், காலேஜ் டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த அகாடமிக் இயர்ல நமக்கு கண்டிப்பா நமக்கு நோட்டிபிகேஷன் விட்டு எக்ஸாமினேஷன் கண்டிப்பா நமக்கு வைப்பாங்க. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் அகாடமிக் இயர்ல எலெக்ஷன் வர போறதுனால அதுக்கு முன்னாடியே இந்த எக்ஸாமினேஷன் எல்லாம் வச்சு கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதுவரைக்கும் படிக்க ஆரம்பிக்காதவங்க கூட இப்பல இருந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பா நமக்கு வர்ற எக்ஸாமினேஷன்ல நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி நம்ம நல்ல ஒரு மார்க் வாங்கி போஸ்டிங் வாங்குற அளவுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆயிடலாம். நம்ம ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தான். ஸோ நம்ம பிஜிடிஆர்பி கண்டிப்பா ஆகஸ்ட் மந்த் நோட்டிபிகேஷன்ஸ் நமக்கு கண்டிப்பா வரும் அப்படின்றத நம்ம போன இயரே நம்ம வந்து பிளான் பண்ணிட்டோம். டிசம்பர் மந்த் 12th அன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அதாவது பிஜிடிஆர்பிக்கு ஒரு ஸ்டடி பிளான் போட்டு 250 டேஸ் அப்படின்னு போட்டு ஒரு ஸ்டடி பிளான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுக்குறேன், அதை போய் நீங்க பாருங்க. நம்ம ஏற்கனவே நம்ம பிளான் பண்ண மாதிரி தான் நோட்டிபிகேஷன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி போர்டில் நமக்கு விட்டுருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா டிசம்பர் 12th அன்னைக்கு நம்ம வந்து அதை ஸ்டடி பிளான் போட்டிருந்தோம். டிசம்பர் 12th அன்னைக்கு ஆரம்பிச்சு ஆகஸ்ட் 18th அன்னைக்கு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி ஒரு 250 டேஸுக்கு ஒரு ஸ்டடி பிளான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஸ்டடி பிளான் பிரகாரம் பிஜிடிஆர்பிக்கு இப்போ நம்ம டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணி போயிட்டு இருக்கிறோம். அடுத்து அதே மாதிரி யூஜிடிஆர்பிக்குமே நம்ம டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அந்த நம்ம போட்டிருக்கிற வீடியோ கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆகஸ்ட் மந்தோட இந்த இதை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் 250 டேஸ்ல. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்ப நமக்கு நோட்டிபிகேஷன், அதாவது ஆனுவல் பிளானர் நம்ம டிஆர்பி போர்டில் நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறதுல பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பிக்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரப்போகுது. அடுத்து அப்படியே கண்டினியூஸா பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மந்த்ஸ்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர்ல நமக்கு வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ நமக்கு இந்த டெஸ்ட் பேட்சை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கும் அடுத்து ரிவிஷன் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த நீங்க ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நமக்கு அதே மாதிரி இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணி இப்ப இது வரைக்கும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாம இருந்தா கூட இனிமேலாவது கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ஷெட்யூல் பிரகாரம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே கரெக்டா நீங்க வந்து எல்லாத்தையுமே கரெக்டா நீங்க வந்து அட்டன் பண்ணி முடிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஆர்பி போர்டில் 2025 ஆனுவல் பிளானர்ல நமக்கு என்னென்ன எக்ஸாமினேஷன் நமக்கு வந்து நோட்டிபிகேஷன்ஸ் வரப்போகுது, எந்த மந்த் எக்ஸாமினேஷன் வரப்போகுது, எவ்வளவு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குது, எந்தெந்த எக்ஸாமுக்கெல்லாம் இன்னும் வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகும், இதை பத்தின ஒரு ஃபுல் டீடைல் தான் நம்ம இந்த வீடியோ கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்மளோட வீடியோ கிளாஸை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும். இதை பத்தின ஒரு ஃபுல் டீடைல் பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, கவனிங்க. இப்போ இந்த டிஆர்பி ஆனுவல் பிளானர்ல பாத்தீங்கன்னா 2025 ஸோ இந்த அகாடமிக் இயர்க்கான நமக்கு ஆனுவல் பிளானர் நமக்கு டிஆர்பி வெப்சைட்ல நேத்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தாங்க. ஸோ அதுல என்னென்ன நம்பர் ஆஃப் போஸ்ட் ரெக்யர்மெண்ட் நமக்கு வரப்போகுது, அதுக்கப்புறம் எந்தெந்த மந்த்ல நமக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும், நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எவ்வளவு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த மந்த் எக்ஸாமினேஷன் வரப்போகுது, இதை பத்தினதான் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா 7535 நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் நமக்கு இந்த அகாடமிக் இயர்ல போட போறாங்க. இதுல ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன எக்ஸாமினேஷன்லாம் நமக்கு கண்டக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க, நோட்டிபிகேஷன் வந்துருச்சு அப்படின்றத பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா செட் எக்ஸாமினேஷன். இப்போ இந்த செட் எக்ஸாமினேஷன் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளவு வேகன்சிஸ்ன்றது போல இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றதுனால இதுல வேகன்சிஸ் வரல. இது ஏற்கனவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்துருச்சு, எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ மார்ச் மந்த் 6th 7th 8th and 9th இந்த டேட்ல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு
கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிறது கம்ப்ளீட்டட். இந்த எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அடுத்து செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட் ப்ரொஃபசர், அசிஸ்டன்ட் லைப்ரரியன் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ இன் அண்ணா யூனிவர்சிட்டி. இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் விடுவாங்க. ஸோ இது வந்து நோட்டிஃபைடு பை அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ இதில் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 232 வேகன்சிஸ் இது பண்ண போகிறாங்க. எக்ஸாமினேஷன் எப்போ வரும் அப்படின்னா ஏப்ரல் மந்த் நமக்கு எக்ஸாமினேஷன் வரும். ஸோ அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட் ப்ரொஃபசர் லா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் லா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லா காலேஜுக்கு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறது. இதுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த் வரும். நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 132 வேகன்சிஸ். மே மந்த் நமக்கு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இதுக்கு ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன்லாம் விட்டுட்டாங்க. நமக்கு எக்ஸாமினேஷன் எப்போ வைக்க போறாங்க அப்படின்னா ஜூலை மந்த் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக வைப்பாங்க. இதுல நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 4000 வேகன்சிஸ் நமக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு எக்ஸாமினேஷன். இதுக்கு செட்டு, நெட்டு, பிஹெச்டி இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷன் நீங்க வந்து அட்டன் பண்ணலாம். பிஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸோ அதில் செட்டு ஆர் நெட்டு ஆர் பிஹெச்டி இதில் ஏதாச்சும் ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஜூலை மந்த் எக்ஸாமினேஷன் வரப்போகுது. நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இதில் 4000 வேகன்சிஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண போகிறாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 5th ஒன் சீஃப் மினிஸ்டர்ஸ் ரிசர்ச் ஃபெல்லோஷிப். ஸோ இந்த ஃபெல்லோஷிப்புக்கான எக்ஸாமினேஷன் நமக்கு எப்போ வரும் அப்படின்னா செப்டம்பர் மந்த் நமக்கு எக்ஸாமினேஷன் வரும். இதில் 180 வேகன்சிஸ் நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க போகிறாங்க. நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த் நமக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும். இது இந்த எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 6th ஒன். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட், அதாவது பிஜிடிஆர்பி. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் நம்ம நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ எக்ஸாமினேஷன் வரும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இதில் வந்துருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7th ஒன். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எல்லாரும் எதிர்பார்க்கறது யூஜிடிஆர்பி. இந்த 2 எக்ஸாமினேஷனுமே நமக்கு இந்த அகாடமிக் இயர்ல வருமா வராதான்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கண்டிப்பா நமக்கு ஆனுவல் பிளானர்ல நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் அதாவது பிஜிடிஆர்பி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நோட்டிபிகேஷன் எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் நமக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஆகஸ்ட் மந்த் நோட்டிபிகேஷன் விட்டாங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் எப்ப வைக்க போறாங்க? நவம்பர் மந்த். இந்த இயர் எண்ட்ல நமக்கு எக்ஸாமினேஷன் வைக்க போறாங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 1915 வேகன்சிஸ். நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்ததை விட வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி தான் நமக்கு போட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா எவ்வளவு வேகன்சிஸ் வருதுன்றதை நமக்கு நோட்டிபிகேஷன் வர்றப்ப நமக்கு கொடுப்பாங்க. ஆகஸ்ட் மந்த்ல நோட்டிபிகேஷன் வர்றப்ப. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷெட்யூல் பிரகாரம் ஆகஸ்ட் 18th ஒரு 250 டேஸ் எடுத்திருப்போம் ஷெட்யூல். அந்த ஸ்டடி பிளான் பிரகாரம் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக்ல தான் நமக்கு நோட்டிபிகேஷனே வரப்போகுது. நம்ம ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் ஷெட்யூல் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா டைம் இருக்கும், நம்ம படிச்சு ரிவிஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம பிளான் பண்ணி ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதாவது பிஜிடிஆர்பிக்கு ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான். ஸோ ஸ்டடி பிளான் போட்டு ஒரு 250 டேஸ் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 20 டேஸ் எடுத்து நம்ம அதை படிச்சு வீடியோ கிளாஸ் அட்டென்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொஸ்டின் பேங்க், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணி டெஸ்ட் ஒவ்வொரு யூனிட்லையுமே டாபிக் வைஸா டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி நம்ம என்னைக்கு கம்ப்ளீட் பண்ண போறோம்? கரெக்டா ஆகஸ்ட் 18th நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். நமக்கு நோட்டிபிகேஷனும் செகண்ட் வீக்ல இருந்து நமக்கு நோட்டிபிகேஷன் வரப்போகுது. இப்போ அடுத்து 7th பாத்தீங்கன்னா பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டிஇ. ஸோ இது நமக்கு எப்போ நோட்டிபிகேஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் நமக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 1205. இதுவுமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இந்த வேகன்சிஸுமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வச்சுட்டு போஸ்டிங் போடுறப்ப கண்டிப்பா பிளஸ் அடிஷனலா இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாமினேஷன் மந்த் பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் மந்த். கரெக்டா இந்த அகாடமிக் இயர் எண்ட் 2025 முடியறதுக்குள்ள 2 எக்ஸாமினேஷன் நம்ம ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்தது கண்டக்ட் பண்ண போறாங்க. ஒன்னு பிஜிடிஆர்பி, இன்னொன்னு யூஜிடிஆர்பி. ஸோ அடுத்து 8th பாத்தீங்க அப்படின்னா பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் பிஇஓ எக்ஸாமினேஷன். இதுக்கு நமக்கு நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த் வரும். நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 51. இதுவுமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 35 சம்திங் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ 51 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா மார்ச் 2026 நெக்ஸ்ட் அகாடமிக் இயர்ல மார்ச் மந்த் எக்ஸாம் வரும்னு போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து 9th பார்த்தீங்கன்னா அசோசியேட் ப்ரொஃபசர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆஃப் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் தமிழ்நாடு.
ஸோ இதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இதில நமக்கு ரெக்வெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, அந்த யுனிவர்சிட்டியே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. நமக்கு டோட்டலா பார்த்தீங்க அப்படின்னா, 7535 வேக்கன்ஸீஸ் இந்த 2025 அகாடமிக் இயர்ல நமக்கு டிஆர்பில இருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில் பண்ண போறாங்க. அதுல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செட் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிருச்சு. அதே மாரி ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் காலேஜுக்குமே பார்த்தீங்கன்னா, ஜூலை மந்த் நமக்கு எக்ஸாமினேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்ப அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர்பில நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தது பிஜி டிஆர்பி, இன்னொன்னு யூஜி டிஆர்பி. இந்த 2மே பார்த்தீங்க அப்படின்னா, ஆகஸ்ட் மந்த் நோட்டிஃபிகேஷன் வரப்போது. நவம்பர் மந்த் பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷன் வரப்போது. செப்டம்பர் மந்த் யூஜி டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரப்போது. டிசம்பர் மந்த் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாமினேஷன் வரப்போகுது. இப்ப யூஜி டிஆர்பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, செப்டம்பர் மந்த் தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்ப செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ கரெக்டா வந்து ஒரு 4 மந்த்ஸ் டைம் இருக்கும். அதே மாதிரி பிஜிடிஆர்பிக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்ல நோட்டிஃபிகேஷன் வரும். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இதுக்குமே பார்த்தீங்கன்னா கரெக்டா ஒரு 4 மந்த் டைம் இருக்கும். அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த 4 மந்த் நம்ம என்ன பண்ணலாம்னா ஏற்கனவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறத ரிவிஷன் பண்றதுக்கு தான் டைம் இருக்கும். அதை இன்னும் நம்ம டீப்பா படிக்கிறதுக்கு தான் டைம் இருக்கும். அதனால இதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி ஆனுவல் பிளானர் 2025ல ஸோ நமக்கு என்னென்ன எக்ஸாமினேஷன் வரப்போகுது, எந்த மந்த் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, எவ்வளோ வேகன்சிஸ், எந்த மந்த் நமக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷெட்யூல் நம்ம பிளான் பண்ணி நம்ம வந்து ஒரு வீடியோ கிளாஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ கிளாஸ் பார்க்காதவங்க அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம். அந்த வீடியோ கிளாஸை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிஜிடிஆர்பி ஸோ இந்த பிஜிடிஆர்பி 2025 ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நியூ சிலபஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பிஜிடிஆர்பிக்கான பாத்தீங்கன்னா நியூ சிலபஸ் நமக்கு ஏற்கனவே நமக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த நியூ சிலபஸை பேஸ் பண்ணி என்னென்ன சிலபஸ் ஒவ்வொரு யூனிட்டை பொறுத்தளவோ நமக்கு எதெல்லாம் புதுசா ஆட் பண்ணியிருக்கிறாங்க, ஓல்டு சிலபஸ்ல எதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணணும், அந்த சிலபஸ் கம்பாரிசன் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நம்ம வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருப்போம். அதுல ஸ்டடி பிளான் நம்ம வந்து ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 250 டேஸ் நம்ம எடுத்திருப்போம். எந்த மந்த் ஆரம்பிச்சிருப்போம் பாத்தீங்கன்னா டிசம்பர் மந்தே நம்ம ஆரம்பிச்சிருப்போம். டிசம்பர் 12, 2024 ஆரம்பிச்சிருப்போம். ஒவ்வொரு மந்த்லயும் நமக்கு என்னென்ன டேட்லாம் கொடுத்துருப்போம். நம்பர் ஆஃப் டேஸ் ஒவ்வொரு மந்த்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் டேஸ் எடுத்துக்கிறோம், இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளவு, எப்ப கம்ப்ளீட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா கடைசியா ஆகஸ்ட் 18 அன்னைக்கு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்ப இந்த ஷெட்யூல் பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர்ல ஒரு 20 டேஸ், ஜனவரியில 31 டேஸ், பிப்ரவரியில 28 டேஸ், இது மாதிரி ஒவ்வொரு மந்த்லையும் இப்போ மே மந்த்ல 31 டேஸ், ஜூன்ல 30, ஜூலைல 31 டேஸ், ஆகஸ்ட்ல 18 டேஸ் இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம். அது பிரகாரம் பாத்தீங்கன்னா இந்த 250 டேஸ் நமக்கு ஆகஸ்ட் மந்தோட கம்ப்ளீட் ஆயிரும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூனிட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம், ரிவிஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மாடல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். எல்லா டெஸ்ட்டுக்குமே கொஸ்டின் பேப்பர், அதுக்கப்புறமா ஆன்சர் கீ, அதுக்கப்புறமா டீடைல்டு சொல்யூஷன் இது எல்லாமே நம்ம வந்து சென்ட் பண்ணிட்டு இருப்போம். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டை நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒவ்வொரு யூனிட்டும் எந்தெந்த டேட்ல நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், எந்தெந்த டேட்ல நம்ம கம்ப்ளீட் பண்றோன்றத பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம டோட்டலா வந்து ஒரு 5 யூனிட்டா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். டிசம்பர் 12 அல்ஜிப்ரா முடிச்சிருப்போம். அடுத்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் முடிச்சிருப்போம். அடுத்து ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரியும் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இப்போ கரண்டா பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் ஆன் டேட்ல ஆப்ரேஷன் ரிசர்ச் இந்த யூனிட் தான் இப்போ நமக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ சப்போஸ் இப்போ சில பேருக்கு டவுட் வரலாம், சார் இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச்ல இந்த ஷெட்யூல்ல இப்போ நம்ம ஜாயின் பண்ணலாமா, இல்ல இதுக்கப்புறமா அடுத்து புதுசா நீங்க ஆரம்பிக்க போறீங்களா அப்படின்னா கண்டிப்பா இது நமக்கு ஆகஸ்ட் மந்த் வரைக்கும் போகுது. இந்த ஷெட்யூல் பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மந்த் வரைக்கும், ஆகஸ்ட் 18 வரைக்கும் போகுது. இப்போ நீங்க வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த டெஸ்ட் பேட்ச்ல தான் உங்களை ஆட் பண்ணுவாங்க. இப்போ நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இப்போ ஏற்கனவே கம்ப்ளீட் ஆயிருக்கு சார், இப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்றது அப்படின்னா இப்போ ஏற்கனவே கம்ப்ளீட் ஆயிருக்கு பாத்தீங்களா. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூனிட் 1 அல்ஜிப்ரா, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ், டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இந்த 5 யூனிட்டுமே பாத்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேத்துல இருந்து நமக்கு ஆபரேஷன் ரிசர்ச் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. இப்போ இது வரைக்கும் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல கம்ப்ளீட் ஆன இந்த 5 யூனிட்டுக்குமே அந்த யூனிட்டுக்கான மெட்டீரியல் பிடிஎஃப் காப்பி, அந்த யூனிட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் காப்பி, அதுக்கப்புறம் அந்த யூனிட்டுக்கான ஏற்கனவே நம்ம கண்டக்ட் பண்ண கொஸ்டின் டெஸ்ட் கொஸ்டினோட கொஸ்டின் பேங்க்
இது இல்லாம அந்த வீடியோ கிளாஸோட லிங்க் என்னென்ன டாபிக் நம்ம படிக்கணும், எந்தெந்த டாபிக்லாம் நம்ம ஒமிட் பண்ணிட்டு ரிவிஷன் பண்ணணும் அப்படின்றது எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இந்த 5 யூனிட்டுமே மொத்தமா சென்ட் பண்ணிடுவாங்க. இப்ப அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நமக்கு எந்த யூனிட் போயிட்டு இருக்குதோ அந்த யூனிட்ல இருந்து டெஸ்ட்டுக்குன்னு தனியா ஒரு குரூப் இருக்கும். அதுல ஆட் பண்ணிடுவாங்க. அதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப நமக்கு எந்த யூனிட் போயிட்டு இருக்கோ அதை அப்படியே படிச்சுட்டு வாங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அந்த 20 டேஸ் எடுத்து படிச்சுட்டே வாங்க. கரெக்டா ஆகஸ்ட் 18th முடிஞ்சிரும். இப்ப இதுக்கு முன்னாடி இந்த யூனிட் படிச்சிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ, ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, அப்ப இதுக்கு முன்னாடி உள்ள யூனிட் கம்ப்ளீட் ஆன யூனிட் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா எடுத்து நீங்க படிச்சு என்ன பண்ணிக்கலாம், அந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பரை அட்டென்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு டெஸ்ட் வைக்கிற எல்லா கொஸ்டின் பேப்பருக்கும் கொஸ்டின் பேப்பர் ஆன்சருக்கு டீடைல்டு சொல்யூஷன் அனுப்பிடுறதுனால எல்லாமே பிடிஎஃபா உங்களுக்கு அனுப்பிடுவோம். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம், இது எல்லாத்தையும் ஜெராக்ஸ் பண்ணி மொத்தமா நீங்க வந்து ஒரு ஸ்பைரல் பைண்டிங் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்தந்த யூனிட்டை படிச்சுட்டு கொஸ்டின் பேங்க், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நம்ம வைக்கிற டெஸ்ட் கொஸ்டின் எல்லாத்தையும் நீங்க படிச்சு ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். கண்டிப்பா நமக்கு எக்ஸாமினேஷன்ல நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதனால இப்ப இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு வில்லிங் இருக்கிறவங்க நம்ம வீடியோ கிளாஸ்லயே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான டீடைல்ஸ் நம்ம பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல நம்ம அனுப்புறோம். அதை பார்த்துட்டு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்க இருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே ஃபுல்லா உங்களுக்கு வந்து அனுப்பி விடுவாங்க. ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருமே கீழே நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இங்கே உள்ள இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா இந்த டெஸ்ட்ல எப்படி ஜாயின் பண்ணலாம், இதை பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு இன்னும் வேற எதுவும் தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஸோ அதை பத்தின ஃபுல் டீடைல் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கிற ஷெட்யூல். இதே மாதிரி அடுத்து பாத்தீங்க அப்படின்னா UGTRBக்குமே ஒரு ஸ்டடி பிளான் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அடுத்து நம்ம கண்டக்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அதுக்கான வீடியோ கிளாஸ் எல்லாமே அடுத்தடுத்து நம்ம சேனல்ல நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நம்மளோட சேனலை கண்டினியூஸா நீங்க வாட்ச் பண்ணிட்டே வாங்க. நம்ம இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போடுற அப்டேட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப், நம்மளோட டெலிகிராம் குரூப், நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் இதோட லிங்க் எல்லாமே வீடியோல டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கிறோம். அதுல போய் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுல டெய்லி நம்ம என்னென்னலாம் அப்டேட் பண்றோமோ அது எல்லாமே அதுல சென்ட் பண்ணுவாங்க, குரூப்ல சென்ட் பண்ணுவாங்க. அதுல நீங்க பார்த்து என்ன பண்ணிக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம டிஆர்பியில நம்ம எதிர்பார்த்த ஆனுவல் பிளானர் நமக்கு வந்துருச்சு. அதனால எக்ஸாமினேஷனுக்கு நம்ம ஆனுவல் பிளானர் வர்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நம்ம டெஸ்ட் பேட்ச்லயுமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் சேர்ந்து இப்ப டெஸ்ட்டுமே நல்லா அட்டன் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம ஆனுவல் பிளானரை பார்த்து தான் நம்ம படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்றவங்க அடுத்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏற்கனவே நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இருக்கிறவங்களுமே சரி வரட்டும் பார்த்துக்கலான்னு இருக்கவங்க ரொம்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் கம்மியா இருக்குது. அதனால எதெல்லாம் கேப் விட்டுருந்தீங்களோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. கண்டிப்பா நம்ம எடுக்கிற எஃபர்ட், நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷனுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கடைசி நேரத்துல போய் நம்ம அவசர அவசரமா படிக்கிறத விட இப்பல இருந்தே பொறுமையா ஒவ்வொரு யூனிட்டா நமக்கு புரியிற மாதிரி படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால நமக்கு இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நம்ம அடுத்த டெஸ்ட் பேட்ச் நம்ம எப்போ ஆரம்பிப்போம் அப்படின்னா கரெக்டா ஆகஸ்ட் 18th முடியுது பாத்தீங்களா. ஸோ அடுத்த நாள்லயே நம்ம அடுத்த பேட்ச் நம்ம ஆரம்பிச்சிடும். ஆகஸ்ட் 18th கம்ப்ளீட் ஆகுது. நமக்கு நோட்டிபிகேஷன் டிஆர்பி போர்ட்லயுமே பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன்ஸ் வரும். கரெக்டா ஆகஸ்ட் மந்த்ல வரும்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா. அந்த நோட்டிபிகேஷன் வந்த உடனே ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இல்ல அப்ப கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனா அந்த டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா டைம் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால அப்ப போய் எல்லாமே ஃபுல்லா படிச்சு நம்ம அட்டென்ட் பண்ண முடியாது. அதனால அதுக்கு முன்னாடியே மேக்ஸிமம் எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கவர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த டெஸ்ட் பேட்ச் போடுறப்ப உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த டிஆர்பி அகாடமிக் இயர் 2025க்கான ஆனுவல் பிளானர் என்னன்றதை பார்த்தோம். இதுல என்னென்ன எக்ஸாமினேஷன் நமக்கு வரப்போகுது, அடுத்து நம்ம என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணணுன்ற ஒரு ஃபுல் டீட்டெயில் நமக்கு இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸஸ்ல UGTRBயை பத்தி நமக்கு எக்ஸாமினேஷன் எப்போ வரப்போது, நம்ம என்ன ஸ்டடி பிளான் போட போறோம்ன்றதை டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம்.